ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் சீக்கிரமாக சொல்கிறேன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த விஷயம். நான் ராமானுஜர் ஸ்டோரி வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிகிட்ருந்தேன். 3 பகுதியோடு அது வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அது ஏன்னா நான் வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து எழுதியிருந்தேன். அது வந்து பப்ளிஷர்ஸ் கிட்ட கொடுத்தேன், புக் மாதிரி போடணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஐடியா இல்லை. ஆனால் வந்து புக் எழுத அந்த ஸ்டோரி எழுத எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஏன் நம்ம புக்காக ப்ரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. வில்லிவாக்கமில் இருக்கிற அருணா பப்ளிகேஷன்ஸ் அவங்கக்கிட்ட தான் என்னோடய ஸ்டோரியை கொடுத்து அது வந்து புக்காக ப்ரிண்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து நான் லாஸ்ட் ஏப்ரல் மந்த்து தான் வந்து ஃபுல் புக்கு முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன். எனக்கு வந்து இந்த ஜான்வரி மந்த் தான் வந்து புக் வந்து கிடச்சிது. நான் ஜான்வரி மந்த்லேருந்து வீடியோ சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து என்னால் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த புக் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு புக். ராமானுஜாச்சாரியா அவரோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் இருக்கும். ஓம் நமோ நாராயணா அவர் வந்து திருக்கோஷ்டியூர் கோவில் மேலே நின்று சொன்ன மந்திரம். இது எல்லாமே ஃபுல் ஸ்டோரியும் இந்த புக்கில் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் வேணும்னா நீங்கள் வந்து அருணா பப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு வாங்கிக்கலாம். இது வந்து என்னோடய நெக்ஸ்ட் புக்காக நான் எழுதிட்டுருக்கிறது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கிட்டத்தட்ட 70 வரைக்கும் நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் வந்து 11 தான் இருக்குது. இதுவும் வந்து சீக்கிரமாக புக்காக பப்ளிஷ் ஆகி வரணும். அதுதான் வந்து என்னோடய விருப்பம். நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள். செப்டம்பர் 17 அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்தது. இது வந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்து சாமிக்கிட்ட வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து முகப்பேர் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு வந்து ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திரும்ப பப்ளிகேஷன்ஸ் ஆஃபீஸ்லேயே கொடுத்தாச்சு. இது வந்து எடிட்டிங் பண்ண ஒருத்தர் வந்து எனக்காக எழுதின லெட்டர் அது. இது வந்து முன்னுரை ஃபோட்டோ. இது லாஸ்ட் பேஜ் நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ. இது வந்து புக் வந்தப்போ எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. இது தான் ஜான்வரி 13 அன்றைக்கி தான் வந்து புக் வந்தது. மார்கழி மந்த் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி மார்கழி மந்த் வந்து இந்த புக் வந்தாச்சு. அன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தப்போ எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இது. இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஜான்வரி 13. அப்புறம் இது வந்து சென்னை புக் ஃபேரில் புக் வச்சாங்க. அருணா பப்ளிகேஷன்ஸ் புக் ஸ்டாலில் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ இது.